சார். இப்போவும் நம்ம சமூக வலைத்தளத்தை பார்த்தீங்கன்னா, ரசிகர் மனநிலை அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து மாற்றம் வேணும் எதிர்பார்த்தா கூட, சின்னத்த வந்து மக்கள்ட்ட கொண்டு போறது பல சிக்கல்கள் இருக்குன்றாங்க. இப்போ வந்து ரசிகர் மனநிலை எப்படி இருக்குன்னா, விசில வந்து கலர் கலரா ஊதுறாங்க. இந்த விசில் வந்து தேர்தல் அந்த இவிஎம் மிஷின்ல இருக்காது. மக்கள் அங்க குழப்பத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எப்படி போய் மக்கள்ட்ட சேர்க்கறதுக்கு, ஏதாவது டிவிகேசிலேருந்து என்னத்த பிரச்சனை கொண்டு வர போறாங்கன்னு அது ஒண்ணு இருக்குல்ல சார்? அதாவதுங்க இந்த இந்த ரசிகர் மனநிலை இதெல்லாம் ஏற்கனவே கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சுங்க. எம்ஜிஆர் கட்சி தொடங்கும் போது இல்ல இப்போ இந்த விசிலே பார்த்தீங்கன்னா, சொன்ன உடனே பஸ் ஸ்டாண்ட்ல போய் விசிலிக்கிறது, கிரவுட்ல போய் விசிலிச்சு இது மக்களுக்கு ஒரு எரிச்சல் அதெல்லாம் ஒரு நாள் செய்வாங்கங்க. அந்த ஒரு நாள் முதல் நாள் செஞ்சாங்க, அதுக்கப்புறம்லாம் செய்யலையே. அதாவதுங்க பிரச்சனை டைம்ல பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குல்ல. இப்போ அதெல்லாம் ஒரு வாய்ப்பு இருக்கு. கல்லூரி வாசல்ல இப்போ என்ன விமர்சனம்னா, இந்த ரசிகர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கல்லூரி வாசல்ல பெண்கள் நிக்கிற இடத்துல போய் விசில் ஊதுறது, இந்த மாதிரி அநாகரிகமாக செயல் செய்ய வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு வருது இல்ல. விசில் ஊதுறது அநாகரிகமான செயல்னு யார் உங்களுக்கு சொன்னது? அதாவது 1 2 3 சொல்லிடுறேன். எம்ஜிஆர் ரசிகர்கள் தான் அதிமுகவின் முதுகெலும்பாக இருந்தார்கள். அப்போதும் இது மாதிரி தான் கதை சொன்னாங்க. அவங்கெல்லாம் ரசிகர்கள், கட்சியெலாம் அவங்களுக்கு அனுபவம் இல்லை, அரசியல் கிடையாதுனாங்க. தம்பிங் மெஜாரிட்டியில் அடித்தார். அவர் சாவர வரைக்கும் அவரை தோக்கடிக்கவே முடியல. பெரிய கட்சி நடத்திட்டு இருந்தார்ல கருணாநிதி, ரசிகர்களை வச்சு நடத்தினவர் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருந்தார் தொடர்ந்து. நம்பர் 1. நம்பர் 2 வந்து சின்னம் இருக்கு பாருங்க, அந்த சின்னமே வெற்றியை தேடி தராது. நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் போய் கேட்பீங்க இவருக்கு சின்னம் எது அப்படின்னு கேட்டு அந்த சின்னத்தில் ஓட்டு போடுவீங்க. எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும்னு மைண்ட் ஃபிக்ஸ் ஆகாது, யாருக்கு ஓட்டு போடணுன்றது தான் மைண்ட் ஃபிக்ஸ் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு சுதந்திர பெற்றதிலிருந்து 67 வரையில் எல்லாரும் காங்கிரஸுக்கு ரெட்டை மாட்டு, காளை மாட்டு சின்னம், இதில் தான் எருது, இதில் தான் போட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு உதயசூரியனுக்கு மாறிட்டாங்க. 77 எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பித்தோன்னா திடீர்னு ரெட்டை இலைக்கு மாறிட்டாங்க. வெற்றி சின்னம் உதயசூரியன்னா தமிழ்நாட்டில் 16 முறை தேர்தல் நடந்திருக்கு. அதில் வந்து 15 முறை திமுக போட்டி போட்டிருக்கு. 1ல் போட்டி போடல, 1ல் சுயேட்சையாக போட்டி போட்டாங்க. அப்படின்னு பார்த்தா ஒரு 14 முறை போட்டி போட்டிருக்காங்க. இதில் 5 முறை தான் உதயசூரியன் ஜெயிச்சிருக்கு. இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ அதனால் ஒரு செகண்ட் இருங்க, சின்னம் என்பது இம்பார்ட்டன்ட் இல்லை. ஆனால் சின்னம் என்னன்னா ஒரு காமன் மேனுக்கும் போய் சேர்ற மாதிரி இருந்ததுன்னா அது உங்கள் பாப்புலாரிட்டியை அதிகப்படுத்தும், அவ்வளோதான். இதே ரெட்டை இலை சின்னம் பல மாநிலங்களில் கொடுக்குறாங்க சில கட்சி, அவங்களாம் தோத்துக்கிட்டு தான் இருக்காங்க.